பவி, தேங்க்ஸ் பவி. எதுக்குடா தேங்க்ஸ்? மேலே விடுடா ஆக்கல, விடுடா. நான் வேற இடமோ நினச்சேன் பவி. அப்புறமா இங்கே இல்லாமல் தான் போகுமோ அப்படின்னு நான் நினச்சேன். என்னது இல்லாமல் போவோம்? இல்லை, குழந்தை தான் நினச்சேன். எதுக்குடா அப்படி நினச்சேன்? சரி விடு, அதை விடு, அதை ஏன் இப்போ கேட்க. ரொம்ப ஹாப்பி பவி. இறக்கி விடுடா, ஏன்டா இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க? என்னடா நீ திடீர்னு? லூஸா பவி, இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் விடு. அதுதான்டா, நீ இப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு தான் நான் கேட்குறேன். எதிர்பாராம சந்தோஷம், அதனால வர்றது அவ்வளோதான். நீ அம்மாடி சொல்லிட்டியா? இல்லை, நான் உன் கூட தானே இருக்கேன். பிறகு என்ன? நான் எங்கே ஃபோன் பேசினேன், யார்கிட்ட பேசினேன்? ஆமாம், என்ன பண்ணல. சரி பண்ணி பேசணும், பேச சொல்லு. இந்நேரமாடா பயந்துருவாங்கடா ஃபோன் அடிச்சோம்னா. நாளைக்கு சொல்லிக்கலாமல்ல. நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டியா? மைண்ட் அத்தட்டலாம் சொல்லலை, அவங்க மச்சங்காரன் சொன்னானா என்னன்னு தெரியலையே. நானும் அவன்கிட்ட கேட்கல. நானும் சரி காலைல சொல்லிக்கிடுவோம், அம்மா எதுவும் பயந்துருவான்னு தான் நான் நினச்சேன். சரி, அப்போ காலைல சொல்லிடுங்க. கேட்கலடா, ஓகேவாடா உனக்கு இப்போ? ஓகே தான் பேபி. அம்மா ஆசைப்பட்டாங்க, குட்டிஸா தாங்கடா விளையாடுறதுக்கு அப்படின்னு. வரிசையாக வராங்களா என்ன பவி? உங்கள் அம்மாட்ட சொன்னா உங்கள் அம்மாட்ட மட்டும் நியூஸ் வச்சு கொடுத்து சொல்லு. ஊரெல்லாம் சொல்ல தான் அம்மா கண்டிப்பாக சுத்தம் போடுவாங்க. சரிடா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாயை கோர என்ன. ஏகடா, குறைக்க மாட்டேன். இப்படியெல்லாம் கத்தக்கூடாதான், புரியுதா? நான் எங்கடா கத்துறேன்? கொஞ்ச நாளைக்கு வெயிட் தூக்காத சரியா? டாக்டர் சொன்னாங்களே அந்த மாதிரி இருந்துப்போ, ரெஸ்ட் எடு சரியா? அப்புறம் யார் வேலை செய்வா? நான் பாப்பா வச்சுட்டு இருக்கல. நந்தினி பாப்பா வச்சது போதும், நீ இனிமே வச்சுக்கோ சரியா? வாடா ரியலங்க. வேணுங்க இல்லைங்க. அவ்வளோ அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான். என்ன பவி, நான் சொன்னது காதில் விழுந்துச்சா? இல்லைன்னா நான் வைக்காமலாம் இருக்கேன். நானா பார்த்துக்கு வரவள. அது தெரியுது, உன்னை யார் பார்க்கலன்னு சொன்னா? உன்னை விட இவளுக்கு எங்கே பார்க்கல. அப்புறம் ஏன்டா அப்படி சொல்கிறேன்? நீ சொன்னல ஏற மாடு, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். போய் நீ 2 பேரும் வச்சுட்டு ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்தால் போதும் சரியா? நந்தினி வேலை செய்வா. இருக்கட்டும் மச்சான், சமையல் வேலை தானே நான் பார்க்கேன். ஹெல்ப் பண்ணுறேன், அக்கா கூட தானே ஹெல்ப் பண்ணுறது. பவி ஏய் சொல்கிறேன், புரியுதா புரியலையா? இவளுக்கு 2 பேரும் வேலை செஞ்சாலுங்களா, ரெஸ்ட் எடுத்தாங்களா? அதே மாதிரி தான் நீனும் ரெஸ்ட் எடுக்கணும் சரியா? ஒரு மென்டல் லவ் பண்ணுறவன் நல்ல பிள்ளையே தான் இருக்கா இன்னும். நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நீ அதே மைண்டில் தானே இருக்க மாதிரி இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் வீட்டில் இருந்தால் எதனால அவ வீட்டை பார்த்துக்குவாங்கங்கிற தைரியத்தில் கண்டுக்காம தானே இருந்தேன். அதே மாதிரி தான் இப்பவும் நீ இருக்க, கண்டுக்காமல் இருக்கணும். எல்லாம் உன் கல்யாணத்துக்கு யார் பண்ணுதா பண்ணுற? நீ என்ன சொன்ன எருமாடு? அவன் ஒன்றுலன்னு சொல்லுதால பிறகு பார்த்துக்கிடாமா? அது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா, சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான்டா நமக்கு கிடைக்கும் இப்படி சந்தோஷம். ஆமாடா. என்ன கங்க்ராட்ஸ்ண்ணா. என்ன மைனி, வாழ்த்துக்கள். மருமகளா மருமகனா? அவள் கண்டுபிடிச்சிட்டா தெரியுமா? மருமகனா மருமகளான்னு கேள்வி சொல்லுவா. நீ ஏன் எருவு மாட்டா அவளை சீண்டிட்டு இருக்க? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம். நான் சும்மா தான் இருக்கேன். ஆமாம், நீ சும்மா தான் இருக்க. மாமா நீங்கள் பேசாமல் இருங்க மாமா. நீங்கள் சொல்லாங்க, நான் எங்கள் அண்ணாட்ட மைனிட்டே பேசுகிறேன். பேச உடனே அவன் பேசான்டானா பேசு. மைனி உங்கள் மச்சான் ஆர்டர் போட்டாச்சு சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய சொல்லாத, பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் வேலை செய்யணுமா? அதெல்லாம் க்ளீனாக சொல்லியாச்சு, சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காள். அப்புறம் உங்கள் மச்சான் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். நான் வேலை செய்யுதுக்கு சும்மா இருக்கக்கூடாதான் பத்தியா? ஏறு மாட்டேன் அப்படியா? என்னாச்சும் வேலை செய்து கடை கொண்டு வந்திருக்க, அதில் என்ன சந்தேகம்? நான் வீட்டில் என்ன வேலை பார்த்தா என்னையும் மயக்கிறேன்ட்டு அந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்தா. அதுதான் இப்பவும் செய்ய சொல்லுது, செய்யணும். வீட்டில் அந்த வேலையை பார்த்தானடா எல்லாரையும் கரெக்ட் பண்ணா. பார்க்கட்டும் விடு. பத்தியலாண்ணா உங்கள் ஃப்ரெண்டு சாரி இல்லை. அவன் தான் சாரி இல்லைன்னு தெரியுமே. ஜெயிக்கிற மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். அதான் என் தங்கச்சிட்ட சரிஞ்சிட்டு எப்பறம் என்ன. நீ இப்போ உசுப்பேத்தி விடு, ஆளப்பேரு. சரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தியா பவிக்கு? மண்ணா எல்லாம் வாங்கிட்டு வந்தான். நைட் தூங்க வரும்போது 2 பழம் எடுத்துக்கொண்டு வச்சிருயா. அவள் அப்போ போய் முழிச்சானா சாப்பிடுவான். வாமிட் வரலன்னு நினைக்கேன். வந்தால் அப்புறம் அவளுக்கு வயிறு பசிக்கும்டா, புரியுதா? அப்புறம் ஒம்பாட்டுக்கு எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இருக்காத. சரிடா பார்த்துக்கிற விடு. இங்கே பாரு எருமாடு, என் பொண்ணு வெளியிட்டு வர வரைக்கும் உனக்கு தூக்கம் கிடையாது. இனிமே தூக்கத்தை நினச்சி கூட பத்திராது சொல்லி வச்சு. அவளை கவனிக்காமல் தூங்கினது மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறத்துக்கு இருக்கும் உனக்கு. தூங்க கூடாதாடா, என்னடா அநியாயம் பண்ணுது நீ?
மாநாட்டு கேள சொல்லுவோம். மனம் வச்சு பரவாயில்ல, 3 மாதம் அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டான். அவன் தங்கச்சி மாசமாக இருக்கான்னு அவன் நல்லா தூங்கினாடா. என்னையே தூங்க முடியல, என் தூக்கத்தில் தான் கெடுத்துட்டா. எதுக்கு அப்படி சொல்லுத? தூங்குதன்னா பிடிச்சி வச்சு பேசுவா. அப்போ தான் நல்லா தூக்கம். பிறகு எனக்கு வாமிட்டு வருதும்பா. பிறகு போயிட்டு வந்து எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு தூங்க வைங்கம்மா. நமக்கு தூக்கம் போயிடும். பிறகு எனக்கு வாமிட் பண்ணது ஒரு மாதிரி இருக்குது, வயிறுலாம் காலியாக அந்த மாதிரி இருக்குது, ஏதாச்சும் சாப்பிட வேணும்பா. சரி பழத்தை கட் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுவா. சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் எதுக்கு கொமட்டிட்டு வருதும்பா. வாங்கி வந்துட்டு மறுபடியும் உட்காந்துட்டு ஓன்றிருப்பான். வேறு அப்படியே 2-3 நட்ஸு தான் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும்டா. உனக்கு தெரியுமே, ஏற்கனவே உன் தங்கச்சி என்னை தூங்க வைங்கன்னு பாடாப்படுத்துவா. அவளை தூங்க வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும். அதனால தூக்கத்தெல்லாம் நினச்சி கூட பார்க்காத சொல்லியாச்சு. போய் ஒழுங்க பாரு. ஏன்டா இப்போவுமே பயமுறுத்தல இருமாடு? பயமுறுத்தல இருமாடு, நான் அனுபவிச்சதை சொல்லுதேன். உஷாராக இருங்க. பிறவை அடி வாங்காத, அடிக்க வைக்காத அவளை. அதான் என் தங்கச்சி என் குழந்தைய இருக்கவள பார்த்துக்கிடுவ. என்ன இந்த நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன டவுட்டு? நான் பார்த்துக்கிறேன் மைனியை பத்திரமா. நான் வேணா மைனி விட்டு படுத்துக்கிட்டா நைட்டு. இது என்ன கேள்வி? படுத்துக்கா, நான் என் பிள்ளைகளோட போய் படுக்க தோழியை ஊறிச்சு போடுவேன். எதுக்கு? நீ போய் பார்க்க போறியா? நீ அவ கூட படுக்க போறியா? ஏன் அப்போ சொன்னது உங்களுக்கு காதில் விழலையா? விழுந்துச்சு, நல்லா தான் விழுந்துச்சு. ஏன் விழாது? மைனி உங்கள் நேரம் தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, பிறகு என்ன? யாரும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லலையே. அப்பா அவன் பாப்பான், அவன் பொண்டாட்டியா. பகலில் மட்டும் தான் அவன் டூட்டி, நைட்டு அவன் டூட்டி. ஏன்டா எருமாட்டு இப்படி பண்ணுற? என் நைட்டு பார்க்கங்கல்ல, ஃப்ரீயாக இருக்க விட கூட முடிவு பண்ணிட்டேன். யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெருக. எதுக்கு இந்த போறாம எருமாட்டு உனக்கு? அதெல்லாம் விட முடியாது. பாரு நீ பவியில குண்டுருவாங்க. பவி சொன்ன ஞாபகம் இருக்க, புரியுதா? அப்புறம் கிச்சனில் தான் போய் வேலை பார்க்கக்கூடாது. அவனை போவானான்னு சொல்ல, அப்புறம் தம்பி கீழே வச்சு விளையாண்டுட்டு இருக்கணும். சரியா? வேலைலாம் எதுவும் பார்க்கக்கூடாது. அப்புறம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி மச்சான். அப்புறம் உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ எப்போ தோணும் உடனே ஃபோன் அடிச்சிடணும், புரியுதா? அந்த எருமாட்டி சொல்லாட்ட பரவாயில்ல, ஏன்ட்டு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். என்னம்மா? சரி மச்சான். சொல்லியாச்சு. பிறகு எப்படிடா ஃபோன் பண்ணி சொல்லன்னு நினச்சேன்னு மட்டும் சொல்லிடாத. எப்போ வரந்தாலும் பரவாயில்ல, சரியா? நான் என்ன வேலையில் இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிச்சிரு, எது வேணுனாலும். நீ அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? உங்கள் மச்சான் சொல்லிட்டுல டெய்லி ஒரு டைம் மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடு ஏதாச்சும் வேணும்னு. அவ்வளோதான்டி. சரி மச்சான், நான் உங்கள்கிட்ட கேட்கேன். சரி, அப்போ எனக்கு வேலை மிச்சம். அதுக்கு தான் உனக்கு நைட் டியூட்டி கொடுத்துருக்கு, புரியுதா? சரிடா, பார்த்துக்கிறேன். வீடு நைட் நீ எழுப்பும்போது எந்திக்கலான்னு சொல்லு, என்னம்மா? சரியா? மச்சான் எவ்வளோ கேராக பார்த்துக்கிறீங்க. குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? சொல்லையே வேண்டாம். அவங்க மச்சானுக்கு இந்த மாதிரி தரையில் கால் நிற்காத, குழந்தை வெளியில் வர இருக்கும். அப்படியா மச்சான்? அது ஒரு மென்டல், அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். நீ டென்ஷன் ஆகாத. உண்மைதான் மைனி. ரியா வெளியே வர வரைக்கும் என்ன பாடு என்னைய? பாடி பைத்தியக்காரி. கேர்ஃபுல்லாக என்னம்மா? பார்த்து நடக்கணும் வீட்டில், புரியுதா? டைல்ஸ்லாம் என்னம்மா? சரிங்க மச்சான், நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். சீக்கிரம் என் பொண்ணை கொடுத்துங்க கையில். என்ன எருமை? எருமை மாடு. மச்சான் உங்களுக்கு பொண்ணு தான் வேணுமா? பொண்ணுன்னு இல்லைம்மா, எது வந்தாலும் பரவாயில்ல, எந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுன்னு. நமக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்டி. அதான் நம்ம எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறது தெரியுமா? நம்ம தேவையெல்லாம் கேட்டு செய்கிறது அதுக்கு தான். ரொம்ப பிடிக்கும் மாமாவுக்கு பொண்ணுன்னா. உனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ பார்த்து தானே இருக்க, என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறதுன்னு. அவன் சொல்லிட்டு எடுப்பா விடு. எந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னம்மா? நல்லா சாப்பிடணும், என்ன குழந்தை நல்லா புஸ் புஸ்ன்னு என் கைக்கு வரணும். சரி மச்சான். அப்புறம் இவ்வளோ மாதிரி டேப்லெட்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது, சரியாம்மா? நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். நாளைக்கு தானே தராங்க குழந்தைக்கு உனக்கும், சரியா? சரி மச்சான். நைட்டு நீ செக் பண்ண இருப்ப மாட்டோம், மாத்திரை வச்சு சாப்பிட்டாலும் இல்லையானு, புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கிறே இருக்கட்டும். நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? நான் சொல்லலை. இந்நேரம் அம்மா ஃபோன் அடித்தா பயந்துருவாங்கல்ல, அதான் ஃபோன் அடிக்கல. இப்போ ஒரு தங்கச்சிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கேன். சரி, எப்போ சொல்லணும்னு சொல்லு. காலைல ஃபோன் அடி, 6:30க்கு. நீனு போய் முதல்ல சொல்லுங்கள். ஏன் நீ சொல்ல வேண்டியதானே இருமாடு? நான் சொல்கிறத விட நீனு போய் சொன்னாதாண்டா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே இருமாடு. போய்விட்டு அம்மாட்டு சொல்லியாச்சா? அவன் எங்கே சொன்னாவ? ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கல. சரி, காலைல சொல்லிடுங்க. சொல்லியிருக்கேன் காலைல. என் அம்மாட்ட மட்டும் சொல்லு, வேறு யாருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்ச அம்மா சத்தம் போடுவாங்க. கொஞ்ச நாள் தெரியாமல் இருக்க நல்லது தான்.
அக்காவுக்கும் ஃபோன் அடிச்சு பிறகு சொல்லிடு. அப்புறம் அவள் ஏன்ட்டு சொல்லியேன்னு ஒரே ஆட்டம் ஆடுவாள். அதுக்கடுத்து மெயினாக பிரியாட்ட சொல்லிடு, இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவா. சரி சொல்லிடுவேன். மச்சான் பிரியாக்கு இப்போ சொல்லுவோமா? அது தூங்கியிருப்பாள்ல காலேஜ் பொண்ணு. காலையிலே ஃபோன் அடிச்சிருங்க என்ன, ஒரு அவள் காலேஜ் கிளம்போடலாம். இருமா ஏன் நின்றுட்டே இருக்க, இரு இருக்க வச்சனே இருமாடி, இருந்து பேச வேண்டியதானே. சும்மா என்ன அப்படியே பேசிட்டு இருக்க வீடு. மணி எத்தனை? ஏய் நந்தினி, நந்தினி, ஏய் எவ்வளோ நேரம் ஆகுது, எந்திரி. நல்ல வேலை செய்யாமல் தூங்கி கண்டுக்கிட்டேன்னா எந்திரிக்க முடியல உனக்கு, எந்திரி. நந்தினி, நந்தினி. மாமா சொல்லுங்க மாமா, ஏன் மாமா எழுப்பிட்டு இருக்கேன்? என்ன நாளைக்கு வரைக்கும் தூங்கலான்னு பிளான் பண்ணிருக்கியா என்ன? எந்திரடி ஓடி, மணி என்ன ஆகுது, காஃபி போட்டு எடுத்துகிற ஓடு. மாமா எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து போட்டு தரேன் மாமா. நான் அப்போ வேலைக்கு போகண்டாமா, வீட்டில் இருக்கட்டா? ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கப்பா, இவ்வளோ நாள் நல்லா ஃப்ரீயாக இருந்தது தெரியுமா? அதான் சொல்கிறேன், நல்லா தூங்கி கண்டுக்கிட்டேன் உங்கள் அப்பா வீட்டில் போய் இருந்துக்கிட்டு. இங்கே வேலை செய்ய அழிச்சு போய் தான் ஓடுதே உங்கள் அப்பா வீட்டுக்கு. எப்படி ஓடி எஞ்சி போய் காஃபி போடு ஓடு. அது அக்கா போட்டிருப்பாங்க, சும்மா இருங்க. காஃபி தாம்மா. மாமா கொஞ்ச நேரம் கழிச்சு தானே மாமா குளிக்க போவீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன். அப்போ இப்போ தரமாட்டேன், நீ தரும்போது தானே குடிக்கணுமா? வாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் படுவாங்க, படுங்க. அடி வாங்க போகிறப்பாரு, எந்திரடி. மாமா கொஞ்ச நேரம் மாமா. ஓடி பைத்தியம், நீ சாரி இல்லை, என்னைய ஒழுங்காவே இப்போ கவனிக்க மாட்டேக்கப்போ, என்னை கவனிக்கவே மாட்டேக்கல. ஓடு உங்கள் போயிட்டுக்கு, ஏக்கு இங்கே இருக்க. அங்கே போனால் இருக்க விடுதியில வா வான்ட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ போயேன். நான் என்னைய கவனிக்க தாண்டி உன்னை வருஷம் இங்கே. சரி போ, எப்பவுமே எஞ்சி போடுதான். சரி அம்மா கால் பண்ணி விஷயத்தை சொல்லுவோம். சொல்லியிருப்பான், அப்புறம் ஆஃபீஸ் போனால் மறந்துடுவோம். என்னாச்சு அம்மா எடுக்க மாட்டேக்கவேன், எங்கே போனவேன்? சுனில் எழுந்திருக்க மாட்டேன்னா சரி அக்காவுக்கு அடிப்போம். இது யாரு இவ்வளோ காலையில் ஃபோன் அடிக்கி? நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளோ? அட தம்பி காலையில் பண்ணானே என்ன? ஹலோ தம்பி. அக்கா என்ன பண்ணுறா? காலையில் ஃபோன் அடிச்சு என்னடா கதை கேட்க? என்ன பண்ண, வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அம்மா எங்க இன்ஸ்டாவில் இல்லையா? அம்மா இன்ஸ்டாவை தோட்டத்துக்கு வித்துட்டு இருக்க வேணா? இல்லை அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு அம்மா எடுக்கவே இல்லை, அதான் உனக்கு ஃபோன் அடிச்சேன் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் காலையில் அடிச்சிருக்க, என்ன விஷயம்? அம்மாட்ட ஃபோனை ஒன்று கொடுக்கட்டா? சரி கொண்டு கொடு. ஏம்மா சொல்லு சுதா, என்னாச்சு? தம்பி ஃபோன் பண்ணியிருக்காம்மா, பெரியவன் காலையில் அடிச்சிருக்கான், என்னம்மா விஷயமா? தெரியல, அம்மாட்ட கொடு, உங்கள் ஃபோனுக்கு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே நிற்கலாம், அதான் எனக்கு அடிச்சு அம்மாட்ட கொடுணும். தம்பி சொல்லு தம்பி, என்னம்மா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்களுக்கு நம்ம நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கியா? எல்லாரும் நல்லா இருக்கையா? என்னையா காலையில் ஃபோன் பண்ணியிருக்கேன்? சரி நான் சொல்லலாம் தான் அடித்தேன், வேற ஆஃபீஸ் பண்ணால் மறந்துடுவேலாமா தான். நீ என்ன சொல்ல வர, சொல்ல வேண்டியதானே? ஏம்மா அடுத்தவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பேத்தி வரல. என்னம்மா சொல்லுதேன்? பேத்தி வரலாம்? என்னம்மா பேத்தி வரலாம்? இந்த நீ ஒருக்காரா தெரியலையாவே, அப்படிதான் சொல்லுதான் விளையாடுறதுக்கு பேத்தி வரவன்னு. வாராலாம் மறுபடியும் இல்லையா? இந்த நீ வாராலாமா மறுபடியும்? ஏம்மா கொண்டாங்க ஸ்பீக்கரை போடுவோம். ம் இப்போ பேசுங்கம்மா. ஏம்மா இந்த பேத்தியை சொல்லலைண்ணா, இன்னொரு பேத்தி புதுசாக வராங்க உங்களுக்கு. டேய் என்ன சொல்லுதே? நந்தினி மறுபடியும் மாசமா இருக்கலாம்? போச்சு நந்தினி. ஐயா சொல்லு, நந்தினி மறுபடியும் மாசமாகாம இருக்கா? ஏன் நந்தினி அம்மா என்ன கேட்கணும் பாரு, பதில் சொல்லு. என்ன மாமா பதில் சொல்லணும்? தூங்க விட மாட்டேங்க, நீங்கள் தூங்க மாட்டேங்க. தூங்குறவ கீழே படுத்து தூக்கணும், இப்படியே என்னையும் தூங்க விடாமல் மேலே வந்து படுத்துக்கிட்டு சவடெல்லாம் தூங்குங்க. எப்படி தூங்க? சரி அம்மா கேட்க பதில் சொல்லு. என்னம்மா உங்கள் அம்மாவுக்கு காலையில்? வாய் கொழுப்பு உனக்கு ஏகப்பட்ட ஐடி, பேசுடி. ஹலோ சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ காலையில்? எனக்கு ஒன்றும் வேண்டாண்டி. தம்பி என்ன சொல்லுதான் காலையில் போனடிச்சு? தம்பி என்ன சொல்லுதானே, அப்புறம் தம்பிட்டெல்லாம் கேட்குறீங்க, ஏன்ட்ட கேட்கிய? ஏய் வயாடி, ஒழுங்கா பதில் சொல்லு, என்ன கேட்கவனு சொல்ல மாட்டேக்கவில்ல, என்ன கேட்டவ? தம்பி சொல்லுமா, என்னம்மா? டேய் என்னடா சொல்லுதேன், சொல்லாண்டா. நந்தினி மாசமாக இருக்கா? என்னது கேட்கல? நீ இப்போ கேட்டுச்ச தெளிவா பதில் சொல்லு. இப்போ அப்படி கேட்குற அளவுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்க? லூஸு, நான் என்ன சொன்ன மாட்டேன். ஏம்மா உங்களுக்கு இன்னொரு பேத்தி வர போகிறவன்னு, அதுக்கு அம்மா கேட்கவே 2 மாதம் இருக்கலான்னு பற்றி அம்மாவும் அக்காவை எதிர்பார்க்கவே நீ சொன்ன கேட்க மாட்டேக்க. ம் கேட்க மாட்டவ, நீங்கள் இருக்கீல போங்க அந்த எங்கே போகணும், ஓவையும் விட மாட்டேக்க. காலையிலே அடி வாங்காதீங்க மாமா, பேசாமல் இருங்க. ஏய் நந்தினி சொல்லுடி. என்ன சொல்லணும் உங்களுக்கு இப்போ? தம்பி என்னமா சொல்லுதான்? அதுக்கு
ஏய்யா நீ சொல்லியா இவகிட்ட கேட்கறதுக்குள்ளே என் ஆவியெல்லாம் போயிடும். மாமா உங்கள் அம்மாட்ட சொல்லி வைங்க சொல்லியாச்சு. நானே கேட்டேன் நேரத்தில் உங்கள் அம்மா எப்படி சொல்லுதுன்னு. கேட்டால் ஒழுங்கா பதில் சொல்லணும். என்ன உனக்கு கொழுப்பு? ஃபோனை வச்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்ல முடிக்கல ஏக்குடா. என்னடா சொல்லுங்களாடா. சொல்லுதே. ஏம்மா சொல்லுமா என்னம்மா. ஏம்மா உங்கள் மருமகிட்ட எதிர்பார்க்கல. சொன்னால் கேட்க முடக்காம இவன். அப்பா ஏக்கிட்ட அப்படி சொன்னேன் கேட்க முடக்கலா. ஆமாம்மா கேட்க முடக்கா. 2 நாள் தான் விளையாட இருக்கு. நீ கூட ஒன்று எக்ஸ்ட்ரா கூட எங்கள் அம்மாவுக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். கேட்க முடக்காமவா? அவளுக்கு 2 கூடி அப்போதான் சரியாக வருவாவா. ரொம்ப சட்டை பண்ணிட்டு இருக்க என்னையா. இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா எப்படி தருது அம்மாக்கும் பிள்ளைக்கும்? எப்படி தெரியணும்? இல்லை கேட்கேன். காணும் ஒன்றை வச்சு விளையாடுங்க. உனக்கு ஏண்டி வருத்தமாக இருக்கு? ஆ நீனே உழைக்க போகிற, நீனே பிள்ளைய பார்க்க போகிற, என் பிள்ளைலாம் பார்ப்பேன். உடனே உங்கள் பிள்ளை பார்ப்பாரு. ஆண்டி வாங்க போகிறேன். போ ஏஞ்சி போ. தூங்கவே விட்டுறாதீங்க. மருமக சொல்லுவா சீக்கிரம் குட் நியூஸ் அடுத்து. ஏம்மா இந்த ஒரு மருமக தான் இருக்கல. அப்போ சாமி மாசமாக இருக்காளாடா? தாவல் 2 பேரும் ஒன்று விளையாட கொடுத்துருக்காவில். இல்லை வேற என்ன? வேற ஒருத்தர் இல்லையா? ஐயா பவியம்மா. ஆமாம் உங்கள் செல்ல மாமன் அப்பா ஆக போகிறான். ஐயா சொல்லவே இல்லை. எப்போப்பா தெரியும்? ஏன் அந்த எருமங்களுக்கு காலையில் கால் பண்ணி சொல்ல சொன்னேன், பண்ணலையே இன்னும். நானும் அதை யோசிக்காம தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன நீ கேட்கும் போதே யோசிச்சிருக்கணும். நான் சொன்னதுனால நீங்கள் இவ்வளோ யோசிக்கலன்னு நினச்சேன். இல்லையடா அந்த எருமை ஃபோன் அடிக்கல. அவன் எப்படிப்பட்டவன்? காலையில் சொல்லுன்னு நீ சொல்லுண்ணா. நான் நீ சொல்லு அதுக்கப்புறம் நான் சொல்லுதானே மறந்து தூங்கு தான் நினைக்கிறேன். நல்லா எப்போம்மா? நேற்று நைட்டு தான்ம்மா. அவன் வாங்கி விழுந்துட்டேன். அதனால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நைட் தான் வந்தோம். மயங்கி விழுந்துட்டாளா? ஆமாம் நல்லதான் யார்ட்டு பேசிகிட்டு இருந்தா. ரூமில் இருந்தோம் பேசிகிட்டு இருந்து தான் கிச்சனுக்கு தம்பி அங்கே போனவன் வாங்கிட்டேன். இப்போ என்ன செய்தா தூங்குதலாமா? ஆமாம் தூங்கு தேவை. தூங்கிட்டு போய் நைட்டு வேறு லேட் ஆகிட்டலாம். டேய் அப்போ நானும் அம்மா வரட்டுமா? ஆ வந்துட்டு பார்த்துட்டு உடனே வரேன்டா. வந்து பார்த்துட்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அம்மாவா சமாளிப்பாலாம், சமையல் பண்ணி கொடுப்பாலாம். அதான் இப்போ அடுப்பு பக்கமே வர மாட்டேக்கலடா. சத்தம் போடாடா நீ. சரி சத்தம் போடுறேன். இப்போ மட்டும் ஏய்க்கு நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாங்க. என்ன தெரிஞ்சு பார்க்க வராமையாடா இருக்க சொல்லுது. அவன் நான் அடுத்த வீட்டு பிள்ளையா பார்க்க போகணும் கட்டாயம் இருக்கு. வீடியோ கால் பண்ணி பாரு. வாரம் ஒரு 2-3 மாதம் கழிக்கட்டும். அதுக்கப்புறம் அவளை கூட்டாரோம். மைண்டு சொல்லியாச்சு ஐயா. சொன்னோம்மா நைட் ரொம்ப லேட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அந்நேரம் ஃபோன் பண்ண நீங்கள் எல்லோரும் பயந்துருவேன்னு தான் பண்ணல. காலேஜ் சொல்லிக்கிறேன்னு போயிடுச்சு. பிறகு எஞ்சி போன அடிப்பா பவி. சரிடா எல்லாத்துட்டும் சொல்லிட்டு இருக்காம சொல்லு புரியுதா? அதனால 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் ஆயிட்டலாம். அதான் சொல்லியிருக்கோம். நைட்டே போயிட்டு சொன்னோம். அம்மாட்ட சொல்லியாட்டி சொல்ல வேண்டான்னு. அம்மா இருந்து சத்தம் போடுவாங்கன்னு. சரி மச்சான்னு சொல்லியிருக்கேன். சரி நானும் பார்த்தோம்மா என்கிட்ட பேசுகிறேன். ஸ்கேன்லாம் எடுத்தில்லடா? அதெல்லாம் நைட்டு உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வர லேட் ஆகிட்டுங்க. 2 பேர் பிள்ளையில வேற வச்சிருக்கலடா. பவி இருந்தால் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ அவனும் அப்படி இருக்கேன். வேலை எப்படி செய்வா வேற 2 பேரும்? எப்படி செய்வல்ல கையை வச்சு தான் செய்வல்ல. அவன் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கோம். நேற்று சும்மா ஊர் சுற்றிட்டு எழுதியா வேலையை செய்ய அப்படின்ட்டுருக்கேன். பவி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். செய்யாமல் இருக்கட்டும். இதெல்லாம் எப்போ வீட்டுக்கு அப்படியே பார்சல் தான். ஏக்கு அப்படி சொல்லுத? வேற என்ன வேலை செய்ய வழி எடுத்து போய் அங்கே ஓடிடுதா எப்போ வீட்டுக்கு வரேன். இல்லை அங்கே போய் தின்னுட்டு தூங்கிட்டு இங்கே வந்து வேலை செய்ய சொன்னால் எனக்கு தூக்கம் வருது. தூங்க விட மாட்டேக்கிய. இல்லை வக்கனையாக பேசுவா. சரியில்லைம்மா உங்கள் மருமவா சொல்லியாச்சு. இது எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து வேலை தானே செஞ்சிட்ருப்பான். இப்போ வேலை செய்துக்கு என்ன வருத்தமாக இருக்குது இவளுக்கு? வார்த்தமாக இருக்குன்னு யார் சொன்னா? காபி கட்டி எவ்வளோ நிறையாது? போய் போடலாம்ல. அக்கா போடுவாங்களா? நீ தானே உன் முன்னாடி செல்லம் கொடுத்து வச்சிருக்க. என்கிட்ட இருக்கும்போது கிச்சனை விட்டு வெளியே போவாளா? இங்கே தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சா. அப்புறம் உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் தானே இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொழுப்பு கூட்டினா அப்புறம் சேட்டையும் பண்ணுவான்லாம். அதான் அப்பப்போ கொழுப்பு எடுத்து விடணும். அப்போ தான் சரியாக இருப்பாள். இப்போ உங்களுக்கு என்னங்க காலையில் வேறு வேலை இல்லையா? வேலை இருந்தால் பாருங்கள். காலையிலேக்கு அம்மாவுக்கும் மோனுக்கு நான் தான் கிடச்சேண்ணா. கிடைக்க ஆளை பேர். சரியாம்மா டைம் கிடைக்கட்டும் போட்டு விட்டுதான் வந்து பார்த்துட்டு போங்க. என்னம்மா ஏக்கா டைம் கிடைக்கட்டும் டிக்கெட் போட்டு சொல்லுதேன். 2 பேரும் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போங்க. சரியா? சரிடா. ஏக்கா போய் குழந்தை ஊற்றுருவா. பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கா சொல்லியாச்சு. ஏண்டா எங்களுக்கு அதாடா வேலை இல்லை கேட்கேன். உங்கள் பொண்ணாடி பேர் வரிசையாக பத்து போடுவோம். நாங்கள் அதே வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. வேற என்ன வேலை உனக்கு? உனக்கு ப்ரொமோஷன் தந்திருக்கோம் அத்தனை.
பாரு செய்யணும்ல செய்யி. ஒருத்தனா பரவாயில்ல, மூணையே சேர்ந்துக்கிட்டு என்ன பாடுடா படுத்துறீங்க. பிள்ளைலாம் வந்து என்ன பாடுபடுத்துறது தெரியல. கவலையப்படாத. பவி குழந்தை பக்கத்துல ஏன் சூற பாடப்படுத்துவோம். விடு விடு விட சொல்லுது. சின்னவளும் எப்படி இருக்காவ? அவியலுக்கு நம்ம ரெண்டு நல்லா இருக்காவ. சின்னவன் என்ன சேட்டை பண்ணதான் தெரியுமாம்மா? என்னடா பண்ணுதான்? சமையல் பண்ண விட மாட்டேக்கான்னு நினைக்கேன். எல்லா மசாலா டப்பாவும் கேட்டு கீழே உட்காந்துட்டாரு அழுதானு. கீழே 2 3 கொடுத்தா தான் அவன் பாட்டுக்கு இருப்பான். அது பவி கூடயே உட்காந்து விளையாடணும். பவியை தாம்மா விட மாட்டேக்கான். சரி, அவளை ரொம்ப வெயிட் தூக்க விடாதம்மா. சொல்லியிருக்கம்மா நேற்று, நீ வேலையெல்லாம் செய்யண்டா, ரூம்லேயே 2 வச்சு பார்த்துட்டு இரு பேசாமன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்கா. இப்போ தம்பியை வயிற்றுலலாம் தூக்கி வைக்க சொல்லாதம்மா. அவள் அப்படி பண்ண மாட்டாம்மா, சொல்லுதேண்ணா. நீ வேலை செய்து கரெக்டாக வந்துட்டாளே அவன் மருமவா. ஒரு ஆள் தான் எல்லாத்துக்கும் க்ளீனாக வேலை பார்ப்பாள. பாப்பா இப்போ பார்க்க மாட்டாக்கால, சேட்டை பண்ணிட்டு இருக்கால. இல்லை அவன் அப்பம் கொடுக்குற செல்லும் நல்லா வீட்டுக்குள்ளே இருந்து தின்னுட்டு தூங்குன்னு சொல்லி பழக்கம் கிடந்தாங்க. இப்போ ஏய்க்கு இதான் சாக்கடை எங்கள் அப்பா திட்டிட்டு இருக்கீங்களோ? திட்டாம என்ன செய்யணும், கொஞ்சணுமோ பிள்ளை வளர்த்துருக்கான் லட்சணமா. எங்கள் அப்பா என்ன நல்லா தான் வளர்த்துருக்கு, உடனே குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு குறை சொல்லணும் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா தானே ரொம்ப நல்லா வளர்த்துருக்கான், அதான் தெரியுது. என்னைய போட்டு பாடா படுத்துறதுக்குள்ளே பத்து போட்டிருக்கான். ஆமாம், நல்லா ஆமாம் சொல்வா. எந்திரிச்சு போடி. சரி அம்மா ஏக்கா வைக்க என்ன அப்புறம் அவன் பண்ணுவான். வையும் கால் பண்ணி பேசுவான், நம்ம பேசுங்க. சரிம்மா, நாங்கள் பேசுவோம். சரி வை. எந்திக்க முடியலையா உனக்கு? பேசாமல் இருந்துருங்க சொல்லியாச்சு. 8 மணி தான் காப்பி தருவேன், அது வரைக்கும் பேசாமல் இப்படி இருங்க. உங்கள் அப்பன்னு சொன்னால் மட்டும் உனக்கு கோவம் வருதான்? பிற வராதோ? வரும். வரும் நல்லா.